இன்றைக்கெல்லாம் வந்து தேசத்துக்கு நாட்டுக்கு 12 மணி நேரம் ஜெபம், 5 மணி நேரம் ஜெபம், 4 மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா? தேசம் காப்பாற்றப்படுவதற்கு. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் ஒரு ஆள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பரிந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம தேசத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் பரிந்து பேச என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் வந்து இப்போ நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு என்னங்க பயன் கிடைக்குது? அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்குது? அடுத்தவங்களுக்கு பரிந்து பேச என்ன பயன் கிடைக்குது? இப்போ ஆபிரகாம் லோத்து குடும்பத்துக்கு பரிந்து பேசுறதுனால என்ன கிடைச்சிச்சு? அவருக்கு காப்பாற்றப்படணும், தேசம் அழிய போகிறது. அப்போ ஜெபிக்கிறார். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் பிரதிபலன் கண்டிப்பாக கொடுத்தே ஆவார். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி, ஒரு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நாட்டுக்கு, தேசத்துக்கு, பிரபுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது உங்களுக்கு.